ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணி உங்கள் கைக்கு கிடைச்ச பொருள் எதுங்க? எனக்கு வந்து பைக் சொல்லலாம். ஏன்னா டிசம்பர் 5 புக் பண்ணேன், ஏப்ரல் 20 தான் கைக்கு வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பைக் பூஜை ஒன்று போட்டாங்க, அதை பார்த்தேன். எப்படின்னா பழைய மாடல் தான் RX100. அந்த வண்டி புதுசாக ரெடி பண்ணி மாலைலாம் போட்டு அப்பாவும் அம்மாவும் அந்த பூசணிலாம் உடச்சி மாலைலாம் ரெடி பண்ணுறாங்க. இந்த பக்கம் இன்னொரு பையன் வந்து அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பையன் வந்து சைடில் ஸ்வீட்ஸு மற்ற வேலைலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 1/4 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கிட்ட போய் பேசினேன், என்ன மாடல் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சந்தோஷம் அந்த ஃபேமிலியில். சாருக்கு ஸ்வீட் கொடுப்பா அப்படின்னு அவங்க அப்பா உடனே சொன்னார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நான் ஆசைப்படுற பொருள் எனக்கு கிடைச்சா நான் சந்தோஷப்படுவேன், என் சந்தோஷத்தை பார்த்து என் குடும்பம் சந்தோஷப்படும் அப்படிங்கிற மொமெண்ட் இருக்குல்ல, அது உண்மையிலே எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அப்படி கிடைக்குதுன்னா உண்மையிலே ஒரு பெரிய பிளெஸிங் அது. அம்மா அப்பாவோட வேற யாரும் பெருசாக நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டு போகிறாங்க, நம்ம ஆசைப்படுறது நமக்கு கிடைச்சி. ஒருவேளை அந்த மாதிரி அன்கண்டிஷ்னலாக நான் சந்தோஷப்படுறதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்க என்ன உறவாக இருந்தாலும் நமக்குள்ள அம்மா அப்பா அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. அது கணவனா மனைவியா இல்லை பிரதர்ஸா இல்லை நல்ல நண்பனாக இருந்தாலும் அவங்களும் அம்மா அப்பா கேட்டகரி தான். ஸோ நமக்கு கிடைக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற உயிர் உண்மையிலே ரொம்ப பொக்கிஷமானதுங்க.